கடகராசினியர்கள். இந்த கடகராசினியர்களுக்கு தை பிறக்கும் போது புதுசா ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா? அழகா நடக்கும்ல. இப்போ வேற வந்து தை மாதம் வந்து சூரியன் வேற பார்க்குறப்பல, ஓகே. அப்போ கடகராசி பார்க்குறாங்க. காலச்சக்கரப்படி 4ஆம் இடம். ம். அப்போ பொதுவா அது கடகராசிக்காரர்கள் அன்புக்கு ஏங்குறவங்க. எல்லாமே வந்து அன்பு பாசத்துக்கு ஏங்குறவங்களா தான் இருப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ம். காசு பணத்தெல்லாம் பொருட்டே கிடையாது. ம். அன்பு பணத்துக்கு ஏங்குவாங்க எல்லாருமே. அந்த புனர்பூசம் 4ஆம் பாதமாகட்டும், பூசமாகட்டும், ஆயில்யமாகட்டும், பாசத்துக்காக எது வேணாலும் செய்வாங்க. ஒரு ம். கணவனாகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாமே வந்து அவங்க எதிர்பார்க்குறது வெளிய போய் ஒரு பழகுறான்னு கூட பாசத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் கடகராசிக்காரர்கள். எப்பவுமே அவங்களோட கேரக்டர் அதுதான். அப்போ என்னன்னா, பாசம் கிடைச்சிடுதுன்னா, அவங்கனால வந்து இமயமலையும் கூட தூக்கி தலையில வச்சுட்டு ஆட முடியும். அப்போ பாசம்ங்கிறது வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து நெனச்ச காரியம் பூரா நடக்கும். ஏன்னா வந்து குரு மே மாசம் குரு வந்துருவாரு. கடகத்துக்கு வந்துருவாரு. கடகத்தில குரு உச்சமாயிக்கிறாரு. அப்ப மே மாசம்ங்கிறது ரொம்ப சிறப்பான பலன் கூடியது. இப்ப இந்த மாசம் என்னன்னா, சூரியன் வந்து அவங்க 4ஆம் இடத்த பார்க்குது. ம். அப்போ வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக ராசிக்கு 2 குடையவன். சூரியன் 2 குடையவன். 2ங்கிறது என்ன? பணம், காசு, பணம் குடுக்கக்கூடியவன். அப்ப இவங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள் பூரா கரெக்ட் ஆகும். அப்படியே தொழில்ல நெருக்கடி இருந்தா சரியாயிரும். தொழில் வேலை பார்க்குற இடத்துல, ஆஃபீஸில இப்போ எல்லா பக்கம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். மிடில் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கும். முதலாளி பக்கம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மிடில் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கும். மிடில் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. எல்லாமே மேலே போற கீழ எல்லாமே நல்ல பேர் வாங்கிக்குவாங்க. ஆனா இது ம். மாரி சிக்கல் இருந்ததுன்னா, இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்து தப்பிச்சுக்குவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும். எப்பவுமே மிடில் மேனேஜ்மெண்ட் எல்லா துறையிலயுமே மிடில் மேனேஜ்மெண்ட் முதலாளி இயக்குனருக்கு இல்லாம, டைரக்டருக்கு இல்லாம நடுவுல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். மேனேஜ்மெண்ட் வந்து இவன் இவன் என்னென்ன இது நாள் வரைக்கும் அவன் செஞ்சான், உழைச்சான், பண்ணான், கஷ்டப்பட்டான், திறமை பூரா இருக்குங்கிறனாலும் கூட, அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாது. இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும். இந்த தை மாசம் வந்து அவங்களுக்கு தெரியும். தை மாசம் சிறப்பான மாதம் கடகராசிக்காரருக்கு. வேலையில் ம். நெருக்கடி போகும், தொழில் இருக்கிற பிரச்சனைகள் போகும், குடும்பத்தில ஒற்றுமை ஆகும், கணவன் ஒரு சொன்னபடி கேட்பார். கணவன் அந்த கணவனோ மனைவியோ 2 பேரும் சொல்லுபடி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ம். அதே மாரி அந்த வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாரி வந்து எப்படின்னா, அவங்க ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் கணவன்ல ஆணும், மனம் வெளியூரோ, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடகராசி ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களோட துணைவர் வந்து எங்க போவாங்க? வெளியூரோ, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இது நாள் வரைக்கும் தடையா இருந்த காரியங்கள் பூரா விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிறந்த அமைப்பு வந்து இந்த மாசம் வந்து அவங்களுக்கு நடக்கும். கடகத்துக்கு சூப்பரா ஆமா. இருக்குது. ஓகே. குடும்பத்துக்கும் நல்லாருக்கும். குழந்தைகளுக்கு நல்லாருக்கும். ம். எல்லாத்துக்குமே நல்லாருக்கும். பொதுவா வந்து கடன் அவங்களுக்கு இருக்கும். கடன் ராசிக்காரங்க நீங்க கேட்காததுக்கு முன்னாடி சொல்லுங்க. கடகராசிக்கார் கடன் இருக்கும். ஓகே. கடன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எழுதப்பட்டது இருக்கும். இப்ப கடன் எங்க இருக்குது? கடகராசிக்கு யாரு? 6 குடைய குரு லக்னத்துக்கே வரேன். கடன் வந்து ம். கேட்பாங்க. கடன் குடுத்துருந்தாங்கன்னா, கடன் கடன் குடுத்தா கேட்பாங்க. ம். கடன்ங்கிறது இருக்கு. ஏன்னா, இப்ப வந்து கடன் அடைச்சாலும் அடைச்சுருவாங்க. ஏன்னா 6 கூடயும் லக்னத்துக்கு வந்தாச்சு. கடன் ஓகே. அடைச்சாலும் கிடைப்பாங்க. கடன்ல பிரச்சனை வந்தாலும் வரலாம். மற்றபடி பிரச்சனை உடல் கோளாறு எதுவுமே வராது. சூப்பர்யா. கடன் அடைச்சுருவாங்க அப்படின்றீங்க இல்லையா? ஆமா. கடன் அடைக்கணும்னா அவங்களுக்கு பணவரவு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்றத அது சொல்லுங்க. குருவே வந்துட்டாரு. குரு தானே பணத்த குடுக்கக்கூடியன்னு குரு வந்துட்டாரு. இப்ப 12 ஓகே. இருக்கிற குரு எங்க வர்றாரு? ராசிக்கு வர்றாரு. 12 கூடயும் லக்னத்துக்கு வர்றது நல்லது அல்லவா? ஓகே. 12 குரு இருக்காரு. குரு அடுத்து வரக்கூடியதே அவங்க ராசிக்கு குரு வந்து பயங்கரமான ஆளு. இப்போ ஒரு வந்து குருவ நாம தேடி போ வேண்டியதில்ல. குருவே ம். அவர் வீட்டுக்கு வந்துர்றாரு. அப்ப குரு வழிகாட்டி ஒரு ஆள் வந்துருவான் அல்லவா? ம். அப்ப கடகராசிக்கு இது நாள் வரைக்கும் உதாரணம் வந்து வேலை பார்க்குறான். அவனுக்கு வந்து ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தில கெட்டிக்காரன் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ம். எந்த தொழில் இப்ப இப்ப நாங்க ஒரு ஏதோ ஒரு டிவி நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இத விட நல்லா நீ இத அட்வான்ஸா பண்ணலான்னு ஒரு கைடு வரலாம். இது எந்த தொழில் சேர்ந்தவனுக்கும் இப்ப வந்து சிறப்பா கடகராசிக்காரத்துக்கு நல்லா இருக்குது. ஓகேயா. ம். இப்ப வந்து நெறைய பேர் காதல் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த காதல் திருமணம் கைகூடுமா? இப்ப காதல்காரருக்கு கடகராசி காதல் கைகூடாது இப்போ. ஆ. இந்த மாசம் வந்து இப்போதைக்கு பலன் இல்ல. போனாங்கன்னா ஏமாற்றம் அடைவாங்க. ஓகே. ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காதல் கைவிடாது அப்படின்னு சொல்லணும்னா தடை ஏற்படும். ஏதாவது தகராறுகள் ஏற்படும். அதாவது இவன் நெனச்ச காரியம் நடக்காதுன்னு வச்சுக்கங்களேன். காதல் காதல் கை கொடுக்கணும் வாய்ப்பு எதுவும் கிடையாது அதுங்க. பொன் பொருள் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சேர்த்திட்டே இருப்பாங்க. அதெல்லாம் இப்ப ஓகே. சொத்து இடம் இருந்ததுன்னா சொத்து வாங்குவாங்க. பணம் இருக்கு அப்படின்னா, சொத்து வாங்குவாங்க. இடம் வாங்குவாங்க. கட்டி இடம் வாங்கி போடுவாங்க. வீடு வாங்குவாங்க. அதெல்லாம் நடக்கும். வீடு கட்டுற வேலை இல்ல. ம். சொத்துக்கள ப்ராப்பர்ட்டியே இடம் வாங்குவாங்க. இடத்துல வாடகை வரும். அதெல்லாம் பண்ணுவாங்க. அதில பணமெல்லாம் வரும். சூப்பர்யா. பொன், பொருள், வீடு எல்லாமே இந்த தை மாசத்துல கடகராசிக்கு ஆமா, ஆமா, கிடைக்க ஆமா. போகுதுன்னு சூப்பரான பலனா ஆனா குடும்ப சொல்லியிருக்கீங்க. சண்டைகள ஏன்னா நல்ல விஷயம் சூரியன் பார்த்துட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தா சூரியனார் ஈஸ்வரன் போல. ம். அப்ப சூரியன் பார்க்கும்போது சகல தோஷம் ஓடி போயிருது அவங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன தோஷங்களோ எல்லா சோட ஓடி போயிரும். இப்ப குரு அதிசாரத்தில வந்தபோது அவங்களுக்கு நெருக்கடி ஆஃபீஸ்ல நெருக்கடியா இருந்திருக்கும். இந்த ம். சமயத்தில இப்ப குரு மறுபடியும் மிதுனத்துக்கு போயிட்டாரு. முதல்ல அதிசாரத்தில் கடகத்தில வரும்போது,
தொழில் வேலை எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுத்துருப்பாங்க. கடகராசிக்காரருக்கு பூரா தொழிலில் மேனேஜ்மெண்ட்டில் பிரச்சனை, டார்ச்சர் கொடுக்குறது, ரகலை பண்ணுறது, வங்கித்துறையாக இருந்தாலும் சரி, பணம் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க பூரா கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லா கடகராசிக்காரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஓகே. அவங்க அன்பு பாசத்துக்கு மட்டும் ஏங்குறவங்க. சரியா? ஓகே. பொதுவாக தை மாதம் அப்படிங்கிறது வந்து உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வந்து உத்தராயண காலம், அதாவது வடக்கு நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆடி முதல் வந்து மார்கழி வரைக்கும் வந்து தட்சிணாயன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலத்தில் வந்து என்னென்னா சுபங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய கோயில் திருவிழா மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதம் நடக்கும். தை மாதத்துக்கு மேலே இந்த உத்தராயண காலத்தில் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு. ஒரு பீஸ்மரே வந்து அந்த காலத்தில் அம்புப்படியில் கருணால் வந்து இது பண்ணப்பட்டு அங்கே உள்ள இருக்கார். அவர் வந்து உத்தராயணத்தில் தான் வந்து, ஏன்னா வீரன் வந்து உத்தராயணத்தில் தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அம்புப்படிகள் உயிரோடையே இருக்கார். உத்தராயண காலம் ஆரம்பித்து வர்றது அவர் வந்து இயற்கை ஏறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மார்கழி மாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்குற போது கடைசி நாள் போகி பண்டிகை அப்படின்னு கடந்த விஷயங்கள் என்னென்ன பழையன கழிதலும் புதிதன புகழும் மாதிரி இருக்கிற விஷயத்தை பூராமே நம்ம கழிச்சு விட்றோம். பழசு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு எரிக்கிறது, விலைக்கு போட்டுறது, குப்பையில் போட்டது எல்லாம் போட்டு புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தை மாதம் நம்ம என்ட்ராக போகிறோம். அப்போ தை மாதம் என்ட்ராகும் போது சூரியனும் மகரத்தில் வந்துடுறாப்புல, மகரத்தில் வந்துடுறாரு, கூட வந்து சந்திரனும் பின்னாலேயே வந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவாருன்னா காலச்சக்கரப்படி 10 உட்காந்துக்கிறான். எல்லாத்துக்கும் வந்து மக்களுக்கு புறம் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்லது செய்யறதுக்காக போவார். அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து 4 கடகம் பார்க்குறார். கடகங்கிறது 4ஆம் இடம், காலச்சக்கரப்படி 4ஆம் இடம். வண்டி வாகனம், சுகம், தொழில், போக்குவரத்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துருவாரு. வீடு கட்டுறவங்களுக்கு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வேலை. இது நீண்ட நாளாக எதிர்பார்த்து இப்போ 4ங்கிற என்னென்ன விஷயம் இருக்கோ, அவங்க அம்மாளுக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடம்புக்கு நல்லது பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து இவனுக்கு என்னென்ன முயற்சி பண்ணி நடக்காத விஷயங்கள் பூராமே நடக்கக்கூடிய அமைப்பு பண்ணுவான். தொழிலில் வந்து எதிர்ப்புகள், சத்துருக்கள், ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல எல்லா பக்கம் போட்டி பொறாமைகள், சத்துருக்கள் இல்லாத இடமே கிடையாது. அப்போ அந்த சத்துருக்களை பூராமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே ஓடிடுவாங்க. இந்த மாதம் வந்து அந்தளவுக்கு ஒரு பொதுவாக வந்து மக்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது வறுமைங்கிறது வராது, பசிப்பினி வராது. இப்போ வந்து இந்த மாதமெல்லாம் வந்து வியாதிகள் அப்படிங்கிறக்கூடிய வரக்கூடிய நிலையில் எந்த வியாதிகளும் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. பொதுவாக தெய்வ அனுகூலம் இருக்கும். இப்போ ஆன்மீகம் நிறைய போயிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து ஆன்மீகத்துக்காக கோயில் குளம் போகிறது எல்லாமே வந்து இப்போ அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்தலங்களுக்கு புனித ஸ்தலம்னு நம்ம எந்தெந்த கோயில்கள் சொல்லுமோ எல்லா கோயிலுக்கும் இந்த மக்கள் வந்து தேடக்கூடிய கட்டம் அதிகமாகும். போன வருஷத்தை விட இந்த மாதமானது அதிகமாகும். தை மாதம் வந்து வழக்கத்தை விட ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சு ஐயப்ப மலைக்கு போகிறாங்கன்னு வச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், வழக்கமாக ஒரு 1 லட்சம் போகுதுன்னா இந்த வாட்டி கூடுதலாக போகும். ஒரு 1.5 லட்சம் போகிறோம், 2 லட்சம் போகலாம். அப்போ வந்து இந்த வருஷம் வந்து ஆன்மீகத்துக்காக மக்கள் தேடுதல் நிறைய இருக்கும். இது நாள் வரைக்கும் தடை, ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் இருக்கிற ஒரே ஒரு தடை என்னன்னா திருமணம் தடைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. 2வது தொழில், நிறைய படிச்சிருப்பான், டாக்டர் படிப்பான், தொழில் கிடைக்கும். இப்போ இதெல்லாமே வந்து இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் நல்லது நடக்கும். இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு தை மாதம் சூரியன் வந்து எங்கே வந்துடுறாரு, அட்டகாசமாக மகர ராசிக்கு வந்துடுறாரு. ஸோ வந்து நாடு நல்லா இருக்கும், நாடு மக்கள் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். அதே மாதிரி வேலை இல்லாமல் புதுசாக தேர்றாங்க, டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், இது நாள் வரைக்கும் ஒரு சில முயற்சியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, ஒரு வேலைக்காகவே எதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் போட்டது வந்து அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியம் உண்டு. ஒரு வேலை கிடைக்கல, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல போட்டிருக்காங்கன்னா அது கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் வந்து இது நாள் வரைக்கும் எதிர்பார்த்த மேலதிகாரிகள் பூரா சப்போர்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கூட்டாளிகள் புது புது கூட்டாளிகள் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமான அவன் போகிறான் அப்படின்னு இந்த மாதம் வந்து தை மாதம் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்போம். போகிற இடத்துல சந்தோஷமான சூழ்நிலை எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பணம் வந்து ஒருத்தவங்ககிட்ட சிக்கிட்டு இப்போ யாராவது கொடுத்துட்டு பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிறைய கொடுத்துருவோம், லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருக்கோம், வராமல் இருக்குன்னா இந்த மாதம் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி கேட்டாங்கன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியூரோ வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில்துறை நல்லா சிறப்பாக இருக்குது. பொதுவாக வந்து இந்த மாதமானது வந்து தை மாதமானது வந்து பொதுவாக வந்து அப்படி இருக்கும். இதே தை மாதம் அப்படிங்கிறப்ப குடும்பஸ்தனுக்கு எப்படி இருக்கும்னா, அவனுக்கு குடும்பஸ்தனை பொறுத்தளவு அவன் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தான்னா அவனுக்கு ஒரு நிம்மதியான மூச்சு விடக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும்னா, குடும்ப தலைவிக்கும் சந்தோஷம். குடும்பத்தில் வந்து 2 பேர் சண்டை போட்டுருந்தானா சண்டையானது இந்த தை மாதம் கண்டிப்பாக பெரும்பான்மை எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.